Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக நீட் கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டீம்ட் யூனிவர்சிட்டி அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே, அதாவது இந்த தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு நம்ம வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து நமக்கு வந்து கடைசி கட்டத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதாவது எப்படியாவது நம்ம வந்து எப்படியாவது நம்ம எம்பிபிஎஸ் சீட் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வாஞ்சையில நிறைய பேரண்ட்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அப்கிரேட் போறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் சீட் வச்சுட்டு ஓகே நம்ம வந்து அதாவது ஏஐக்யூல நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் நம்ம அதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பிடிஎஸ் வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம், ஆல் இண்டியா கவுன்சிலிங் நம்ம வந்து எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த தேர்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல குழப்பத்திலையும் நம்ம என்ன சொல்றது தெளிவான முடிவு நம்ம எடுக்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அதாவது இந்த தேர்ட் ரவுண்ட் நீங்க கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. சரியா? அதாவது ஏற்கனவே நீங்க உங்க கையில காலேஜ் சீட் இருக்கு அப்படின்னா அப்கிரேட் பண்ணுவீங்க. இந்த அப்கிரேட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப தெளிவா நீங்க பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் தேவையோ அதை மட்டும் தயவுசெய்து என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுங்க. மற்றபடி தேவையில்லாம ஏதாவது இடையில தெரியாம கூட பிடிஎஸ்யோ எதையோ என்னச்சு போட்டுறேன். ஏன்னா உங்க கையில இப்ப எம்பிபிஎஸ் சீட் இருக்கலாம், நீங்க அப்கிரேட் ட்ரை பண்ணதுக்கு என்னச்சு போட்டா வாய்ப்பு இருக்கலாம். அப்படி கொடுக்கும் போது தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு கடைசியா இருக்கணும். ஏன்னா இதுதான் ஃபைனல் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமா இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல தேர்ட் ரவுண்ட்ல நீங்க கொடுக்கும் போது முக்கியமா டீம்ட் யூனிவர்சிட்டி நீங்க ட்ரை பண்ணும் போது அந்த டீம்ட் யூனிவர்சிட்டியில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படிங்கறத கொஞ்சம் தயவு செய்து தெளிவா நீங்க கேட்டுக்குங்க. ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அதாவது நம்ம கால் பண்ணி கேட்கும் போதோ இல்ல நீங்க வெப்சைட்ல நீங்க பார்க்கும் போதோ யாருமே என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா உண்மையே சொல்ல போறது கிடையாது. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இதை திரும்பவும் நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் டீம்ட் யூனிவர்சிட்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்தாங்க, செகண்ட் ரவுண்ட்ல எடுத்தாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்புறம் எப்படி செகண்ட் ரவுண்ட்ல வேகன்சி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா முக்கியமா அங்க ஃபீஸ். சரியா? அப்ப இந்த தேர்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் கடைசி எண்ட். இதுதான் அப்ப எந்த டீம்ட் யூனிவர்சிட்டியில லோ ஃபீஸ்ல இருக்கு, எந்த டீம்ட் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஃபீஸ் வந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்சில செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க தெளிவா என்னாச்சு பார்த்தா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் பண்ணி நீங்க போங்க. ஏன்னா ரேண்டமா எல்லா பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னா ரேண்டமா எல்லா காலேஜும் கொடுத்துட்டு அங்க போய் விசாரிக்கிறப்ப இவ்வளவு ஃபீஸ் கேட்கறாங்க சார், இவ்வளவு ஃபீஸ் கேட்கறாங்க, எங்களால கட்ட முடியாது, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா எப்படி பண்ண முடியும்? அப்ப உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா முன்னாடியே, சரியா, நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே என்னாச்சு பாத்தீங்கன்னா ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். அப்ப நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு தேவையான காலேஜை மட்டும் கொடுக்கணும். நீங்க புதுசா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இப்பதான் நீங்க உள்ளே போய் டீம்ட் யூனிவர்சிட்டி கொடுக்க போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான காலேஜை மட்டும் கொடுங்க. ரொம்ப ஹைஃபையா இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபீஸை பே பண்ணிடுவீங்க. ஆனா செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. சரியா? இதுவே பெரிய பேரன் ஆயிரும், பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாயிரும். சரியா? அப்படியெல்லாம் நீங்க ஆயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சாய்ஸ் பண்ணி கொடுக்கும் போது இருங்க. காலேஜை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நினைச்சு பார்த்தா சாய்ஸ் உள்ள போங்க. ஏன்னா இதுதான் நமக்கு கடைசி அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும். இது இல்ல, இதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அப்ராட் தான் நம்ம போகணும். அதை நீங்க தெளிவா பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம். தேங்க்யூ.